ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 13 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிவின் வந்து விஜய் கிட்ட எல்லாத்தையும் சொன்னோடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் உடனே கொடைக்கானல் போறேன், போய் வந்து நாங்க என்னன்னு பாக்குறேன், இந்த நிலைமையில காவேரி அங்க போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, ஒன்னில விஜய் சேஃபா அங்க போயிட்டாங்கல்ல, விடுங்க நம்ம நாளைக்கு வரைக்கும் பாப்போம், குமரன் அண்ணன் வேற கூட போயிருக்காருல, எதுவும் இதாகட்டி நம்ம போய் அவங்க கிட்ட போய் பேசலாம், நம்ம உடனே அங்க போகலாம், போய் எதுனாச்சும் ஹெல்ப் பண்ணலாம், நீங்க ஒரு நாள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்து நிவினுக்கு வந்து ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு நிவின் வெளியில போய் பேச போகிறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க காவேரி அவங்க அம்மா எல்லாருமா உட்காந்து வீட்டுல ரொம்ப இதா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சாரதா கிட்ட வந்து காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அப்பா வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே அப்பா தோல்ல சாயிற மாதிரியே இருக்குமா, அப்பா என்ன நம்பிதானே விட்டுட்டு போனாரு, கண்டிப்பா அந்த பசுபதிக்கு இந்த வீடு போகாம நான் அவ எப்படின்னாச்சும் மீட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வயிறை பாக்குறாங்க. அப்போ பாட்டி கேக்குறாங்க, என்னடி வயிறு வலிக்குதானோடனே, இல்ல பசிக்குதுமா அப்படின்னோடனே, இந்த குமரன் வந்து சாப்பாடு வாங்க போயிருக்கிறாருல, இன்னும் வரல, இரு நான் போய் பிரெட் எதனாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள குமரன் வந்துடுறாரு, இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிவின் வந்து பேசிட்டே இருக்கும்போது அவர் கால் வருதுன்னு வெளியில போயிடுறாரு. இப்ப யமுனா வந்து விஜய் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களை நினைச்சாதான் எனக்கு இதா இருக்குது, நீங்க கொடைக்கானலுக்கு போகணும்னா போங்க, அப்ப காவேரி கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு, நீங்க காவேரி கூட சீக்கிரமா சேரணும் அதுதான் நான் நினைக்கிறேன்னொடனே, நீனாச்சும் இப்படி இருக்கிறேன்னொடனே, ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னொடனே இப்ப விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, எங்க வீட்டுல உள்ளவங்க எதுவும் பிரச்சனை பண்றாங்களா, எனக்கு அந்த டவுட் இருக்குது, ஆனா எனக்கு தெரியாம நான் தாத்தா பாட்டி கிட்ட போய் கேட்க கூடாதுல்ல, நீ சொல்லு அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி காவேரியும் நிவின் தான் இதுக்குதான் காரணம், அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னோடனே விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே யமுனா கிட்ட என்ன சொன்னான்னா, நீ ஏன் யமுனா இப்படி இருக்கிற, நீ கலெக்டர் ஆகி இப்ப பொது சேவை பண்ண போவேன்னு நினைச்சா நீ இந்த மாதிரி கேவலமான இதோடு இருக்கிற, இப்படி இருந்தனா நீ என்ன பண்ண முடியும், நீ அவங்க ரெண்டு பேரும் என்னதான் புரிஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்கள வந்து திட்டுறாரு. அப்ப மொத்தம் நிவின் வந்தோடனே நிவின் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போயிடுறாரு. அப்போ உடனே யமுனா வந்து அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. நிவினுக்கு லைட்டா டவுட் ஆகுது. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, காலையில வந்து சாரதா வந்து வீடு கூட்டிட்டு இருக்காங்க. அப்போ மொத்தம் பசுபதி வர்றாரு. பசுபதி வந்தோடனே, இந்த மாதிரி இந்த வீடு மட்டும்தான்டா நமக்கு, அதுல இருக்கிற பொருள்லாம் நமக்கு கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து வெளியில போடுங்க அப்படின்னோடனே, இப்போ காவேரி வந்து ஒவ்வொரு பொருளா எடுத்து அவங்க வந்து அந்த சோஃபாவை தூக்க போறாங்க, அவங்க மேலனா தூக்கி எறிறாங்க. அப்புறம் அங்க வந்து ஒரு சின்ன கோடாரி மாதிரி இருக்குது, அதை எடுத்து ஒருத்தரோட கையில வெட்டிடுறாங்க. அப்புறமா இவங்க எல்லாத்தையும் வெளியில விரட்டிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துடுறாங்க. இப்ப போலீஸ் வந்தோடனே பசுபதி வந்து, இங்க பாருங்கய்யா, இதை நான் பண்ணியிருந்தானே என்ன தூக்கி உள்ள வச்சிருப்பீங்களா, இப்ப இந்த பொண்ணை பாருங்க அப்படின்னோடனே அவர் வந்து காவேரியை திட்டுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பத்திரத்தை காட்டி போலீஸ் கிட்ட அவர் எதவோ சொல்றாரு, அதை அப்படியே மியூட்ல காட்டுறாங்க. பாட்டி மயங்கி விழுந்துடுறாங்க. சாரதா வர காவேரி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என் பொண்ணுங்களோட வாழ்க்கை போயிடும்னா அந்த வீடே எனக்கு வேணாண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நான் இருக்கும்போது நீயமா அப்படி சொல்ற, அந்த வீட்டை எப்படின்னாச்சும் நான் உனக்கு மீட்டு தராம போயவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.